வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜெயகாந்தன் அவர்களோட ஒரு சிறுகதை தான் கேட்க போகிறோம். தவறுகள் குற்றங்கள் அல்ல. நாகராஜன் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல ஹை பொசிஷனில் இருக்கிறவர். அவருக்கு செக்ரட்டரி தான் இந்த தெரசா. ரொம்ப நல்ல பொண்ணு. வழக்கமான ஒரு அலுவலக நாளில் தான் அந்த சம்பவம் நடந்தது. நாகராஜனை பார்த்து தெரசா சொன்ன எந்த வார்த்தையும் கடுமையா இல்லை. தெரசா மென்மையான சுபாவம் உடைய பெண். அவளை மாதிரியே தான் அவளோட செயல்களும் இருந்தது. நாகராஜனுக்கு மேல அவளுக்கு நல்ல மரியாதை இருந்ததே தவிர அவரை அவமதிக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. அவ இப்படி நடந்துக்கிறதுக்கு பதிலா அவரை திட்டாலோ இல்ல யூ டேம் இட் அப்படின்னு கத்திருந்தா கூட தேவையில்லைன்னு தோணுச்சு நாகராஜனுக்கு. அப்படி ஏதாவது நடந்தா கூட அதை எப்படி சமாளிக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனா அவ தான் அப்படி எதுவுமே நடந்துக்கலையே. அவருக்கு அவரு மேலேயே ஒரு அருவருப்பு உண்டாச்சு. சி, என்ன மனுஷனானு, வயசும் 50 ஆக போகுது, தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளையும் காலேஜுக்கு போகிற பொண்ணும் இருக்குது, பேரம்பேத்திகள் பார்க்குற வயசில், சி வாட் அ ஷேம் அப்படின்னு நொந்துக்கிட்டாரு. அவர் சேரில் உட்காந்து யோசிக்கும்போது தெரசாவோட முகம்தான் அவரோட ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப பெருந்தன்மையான பொண்ணு அந்த தெரசா. நான் அவகிட்ட அப்படி நடந்துப்பேன்னு கனவுல கூட நினச்சிருக்க மாட்டா. ஒரே நிமிஷத்தில் தான் விழுந்துட்டதை நினச்சி வருத்தப்பட்டாரு நாகராஜன். எல்லாம் போச்சு, எங்கேயாச்சும் போய் அழலாமான்னு இருந்துச்சு நாகராஜனுக்கு. எதுக்கு இந்த நாகராஜன் இவ்வளோ வருத்தப்படுறாருன்னு தெரியுமா? கடந்த சில நாட்களாவே நாகராஜன் தெரசா மேல கொண்ட அன்பால அவரை ஒரு தகப்பனை போல பாவிச்சு அவர்கிட்ட தெரசா சொன்ன விஷயங்களும் வாழ்க்கையில் அவப்பட்ட கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் கண்கலங்க அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டதையும் எண்ணி அவளுக்கும் தாமேல ஈர்ப்பு இருக்குதுன்னு நம்பின அவரோட மனசை நினைச்சா அவருக்கு கொமட்டுச்சு. அந்த நம்பிக்கையில தான் அவ தடுக்க மாட்டான்னு அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரு. ஒரு 10 நாளாவே வழக்கமா இவருக்கு சாப்பாடு பரிமாறுற கண்ணையா சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டான். அப்போத்துல இருந்து லஞ்ச் டைம்ல தெரசாவும் நாகராஜனும் ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. மத்தியானம் லஞ்ச் ஆஃபீஸ்ல சாப்பிட்ற பழக்கத்தை உண்டாக்குனதே இந்த கண்ணையா தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிட்டு தான் வருவாரு. வீட்டுக்கு போனோமா சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருக்க முடியுதா? கொஞ்ச நேரம் கண்ணை சேர்ந்து தூங்குவார். அப்புறம் ஆஃபீஸ் வர மணி 4 ஆகிரும். இவர் லேட்டாக வந்தாலும் அங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அந்த கம்பெனியில் முதலாளிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது நாகராஜன் தான். 25 வருஷமா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. நிறைய பிரான்ச்சஸ் வர வழி செஞ்சவர் இந்த நாகராஜன் தான். இந்த கண்ணையா வந்ததுக்கு அப்புறம் அவனே சாப்பாடு எடுத்துட்டு வந்து பரிமாறவும் ஆரம்பிச்சான். அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு காரணம் தனக்குத்தானே பரிமாறிக்க பழகிக்காதது தான். அது அவருக்கு பிடிக்காதும் கூட. கண்ணையா நாகராஜன் வீட்டு வேலைக்காரனோ இல்லை சமையல்காரனோன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் அவரோட சொந்த அத்தை மகனும் அவர் வயதையொத்த பால்ய நண்பருங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கவும் மாட்டான். அவனுக்குன்னு குடும்பம் கல்யாணம் வீடுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. சொந்தக்காரங்க வீட்டில் அவன் சொந்தம்னு ஏற்றுக்கிற வீட்டில் கொஞ்ச நாள் தங்குவான். அவன் அங்கே இருக்கிற நாட்களில் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பான். அந்த வீட்டுக்கே ஒரு பக்கபலமாக இருப்பான். சொல்லிக்காம ஓடி போனானே அந்த ராஸ்கல் அப்படின்னு கோபப்பட்ட நாகராஜன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரசா கூட ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்களுக்கு கூட அவன்தான் காரணம்னு அவனை திட்டினாரு. அந்த பையன் மட்டும் ஒழுங்கா வந்து எனக்கு பரிமாறி இருந்தான்னா இவ இவ்வளோ க்ளோஸ் ஆகி இருக்க மாட்டாளேன்னு நினைச்சாரு. இந்த கண்ணையா எப்படி நாகராஜனை சந்திச்சாரு தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு போன நாகராஜன் தன்னோட காரை ஷெட்ல விட போனாரு. அந்த ஷெட்டோட ஒரு மூலையில தாடியும் மீசையுமா ஒரு பரட்ட தலையா நின்றுட்டு இருந்ததை பார்த்து யாரதங்க அப்படின்னு கேட்டாரு. அவன் ஓடி வந்து நான் தான் கண்ணையா, என்ன தெரியலையா மாப்ள அப்படின்னு கேட்டான். என்னடா இது கோலம், வா வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு அவனை எல்லாருக்கும் அறிமுகமும் செஞ்சு வச்சாரு. அவனை அங்கேயே தங்கி இருக்க சொன்னாரு. கொஞ்ச நாட்கள்லயே அந்த குடும்பத்துக்கு அவன் ரொம்ப வேண்டியவனா ஆகிட்டான். ஆரம்பத்துல அவனை வீட்டுல சேர்த்துக்கிட்டப்போ மற்ற உறவினர்கள்லாம் அவனை எச்சரிக்கையா இருக்க சொன்னாங்க. ஆனா அவனை சேர்த்துக்கிறது தான் கடமைன்னு நாகராஜன் நினைச்சாரு. அதுக்கான காரணத்தை அவர் இதுவரைக்கும் யாருக்கிட்டையுமே பகிர்ந்துகிட்டதும் இல்லை. இவங்க பால்ய காலத்து நண்பர்கள்னு சொன்னேன்ல, அந்த பழைய நினைவுகளை இவங்க தனியா இருக்கும்போது பேசிப்பாங்க. அந்த காலத்துல கண்ணையா ரொம்ப நல்ல பிள்ளையா தான் இருந்தான்.
ஒன்றும் தெரியாத அவனை புகைப்பிடிக்க மது அருந்த பழக்கப்படுத்தியதும் அதை தாண்டிய செயல்கள்லையும் ஈடுபடுத்தியது நாகராஜன் தான். அப்புறம் அதை ஒரு பொருட்டை நினைக்காம நாகராஜன் தன்னோட வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்திட்டாரு. ஆனா இவரால் பழக்கப்படுத்தப்பட்ட கண்ணையா அதுலேயே ஊறி கிடக்கிறத கேள்விப்பட்டதும் குற்ற உணர்ச்சியில வருத்தப்பட்டாரு நாகராஜன். இவன் இப்படி ஆகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில தானும் காரணம்ங்கிற குற்ற உணர்ச்சி அவருக்கு இருக்கத்தானே செய்யும். மற்றவங்களோட பார்வையில அவன் வீழ்ந்து போனவன் தான், ஆனாலும் அவனை தனக்கு சமமாவே நினைச்சாரு. அவனும் அதே டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டான். எப்பவாச்சும் மது அருந்தும் போது அவனை கூப்பிடுவாரு. எதுக்கு மாப்பிள்ள இதை வேஸ்ட் பண்ற, ஒரு 2 ரூபா பணம் கொடு மாப்பிள்ள அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு போனா நைட்டு எத்தனை மணிக்கு ஷெட்ல வந்து படுத்துப்பான்னு யாருக்குமே தெரியாது. அவன் சாப்பாடு பரிமாறுறது அவருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். சில சமயம் வீட்டில் கூட அவன் தான் அவருக்கு பரிமாறுவான். ஒரு தடவை இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது, டேய் கண்ணையா, நம்ம செக்ரட்டரி அம்மா எப்படி இருக்கா சொல்லு, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டாரு. எனக்கு என்ன தோணுதா, ஒரு அசட்ட சிரிப்பு சிரிச்சுட்டு கேட்டான். நீ விட்டு வச்சிருப்பியா மாப்பிள்ள, எனக்கு தெரியும்டா அப்படின்னு. சச்ச, அதெல்லாம் இல்லை, நீ என்ன முன்ன மாதிரின்னு நினைச்சியா, வயசாகிருச்சே நாகராஜன் சொன்னாரு. அப்படின்னா அவளுக்கு உன் மேல ஒரு கண்ணு இருக்குதுன்னு சொன்னான் கண்ணையா. அந்த பாவிதான் இந்த எண்ணத்துக்கு விதை போட்டானா? இவ்வளோ அந்தரங்கமா அவங்க பேசிக்கிட்டாலும் தெரசா முன்னாடி அவன் இடுப்புல கட்டின துண்டை கழட்டாம தலை நிமிர்ந்து பார்க்காம நாகராஜனோட தட்டை பார்த்து எது அவருக்கு வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பரிமாறுவான். அவன் அவருக்கு பரிமாறுறதையும் பணிவிடை செய்யறதையும் தெரசா பார்த்துருக்கா. இவன் வராம போன அன்னைக்கு டிரைவர் அவருக்கு பரிமாற தெரியாம பரிமாற அவரை கத்தி வெளியே அனுப்பிட்டாரு நாகராஜன். இதை கவனிச்சு அடுத்த நாள் அவரே அவருக்கு பரிமாறிக்கும் போது, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நான் பரிமாறலாமா அப்படின்னு கேட்டா தெரசா. அப்போ கண்ணையா சொன்னது நாகராஜனுக்கு ஞாபகம் வந்தது. அவளுக்கு ஓ மேல ஒரு கண்ணு இருக்குது, அது எனக்கு தெரியுது அப்படின்னு. 4 வருஷமா தான் கிட்ட ஸ்டெனோவா வேலை செஞ்சுட்டு வர தெரசாவையும் தான் கூட உட்காந்து சாப்பிட கூப்பிட்டாரு. ஆனா முதல்ல அவ தயங்கினா. அதுக்கப்புறம் அவர் வற்புறுத்த அவர் கூடயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா. அப்போ கண்ணையாவை பத்தி அவ கேட்டா, வேர்ஸ் தட் மேன் அப்படின்னு. அந்த ராஸ்கல் 500 ரூபாய் பணத்தை திருடிட்டு சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டான் அப்படின்னு ஆத்திரமா பதில் சொன்னாரு நாகராஜன். ஓ மை காட், 500 ரூபாயா? வேலைக்காரங்க இருக்கிற இடத்துல இவ்வளோ அஜாக்கிரதையா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா. அவன் வேலைக்காரன் ஒன்றும் இல்லை, என் கசின். ஓ ஐம் சாரி, வாட் அ புவர் மேன். அவனுக்காக அவ வருத்தப்படுறது அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஹி வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு முணங்கிக்கிட்டா. ஆஃபீஸ் விஷயத்தை தவிர வேற எதையும் பேசாதவங்க இந்த லஞ்ச் டைம்ல சொந்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சாங்க. அவ தன்னை பத்தி எதையும் மறைக்காம மனசு விட்டு பேசினா. அவ இப்படி கலகலன்னு பேசுறத அவருக்கு கிரீன் சிக்னலா எடுத்துக்கிட்டாரோ என்னவோ, அவளை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த வாரம் வரப்போற பர்த்டே பார்ட்டிக்கு நாகராஜனை கூப்பிட்டா தெரசா. எப்பவும் ஒரு சாக்லேட்டோட முடிகிற அந்த நாள் இப்போ பார்ட்டி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. காரணம், முன்னாடி எஜமான் ஸ்தானத்துல இருந்தவர் இப்போ ஒரு நல்ல நண்பராகிட்டாருன்னு தான். வில் இட் பி அ காக்டெயில் பார்ட்டி? நாகராஜன் கேட்டாரு. இஸ் ஆஃப் கோர்ஸ், என் அம்மா அப்பா 2 பேருமே பெர்மிட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொன்னான். நீ ஏன் ஒரு பெர்மிட் வாங்கிக்க கூடாது? நாகராஜன் கேட்க, நோ, நான் குடிக்கிறது இல்லைன்னா தெரசா, இந்த பர்த்டேக்கு உன்னை கண்டிப்பா குடிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு நாகராஜன் சொன்னாரு. அவங்களோட கலாச்சாரப்படி குடிக்கிறதும் ஆண்களும் பெண்களும் நடனம் ஆடுறதும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போது போன வருஷத்து பார்ட்டியை பத்தியும் சொன்னான். அப்போ அவ நம்பிக்கைக்கும் காதலுக்கும் பாத்திரமா இருந்த அவளோட பாய் ஃப்ரெண்ட் விலைக்கு போனதை பத்தியும் அவர்கிட்ட சொன்னான். இதெல்லாத்தையும் நாகராஜன் வேற ஒரு கோணத்துல புரிஞ்சுக்கிட்டாரு. அதோட விளைவுதான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தெரசாக்கு பின்னாடி நின்று நாகராஜன் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம். அவ கண்கள் கலங்க, ப்ளீஸ் லீவ் மீ, ஐ ரெக்ரெட் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு உடல் நடுங்கி நின்னா. தெரசா அப்படி நின்னதுதான் அவரோட நினைப்புல இருந்தது. மதியம் மணி 2 ஆச்சு. நாகராஜன் 1 மணி நேரத்துக்குள்ள 7-8 சிகரெட்டை ஊதி தள்ளிட்டாரு. தெரசாவை கூப்பிடுற காலிங் பெல் அடிச்சாரு. அடுத்த நிமிஷம் தெரசா அவர் முன்னாடி வந்து நின்னா. ஆனா அவரால் அவளை தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. எப்படி முடியும்? ஐம் சாரி தெரசா. அவ என்ன பதில் சொன்னான்னு கூட அவருக்கு தெரியல. இன்னும் அழுதுட்டு தான் நிற்கிறாளோ
அவளோட ராஜினாமா கடிதத்தை முகத்துல வீசி எறிய போறாளோ அப்படின்னுலாம் நினைச்சுதான் அவரு தலையை நிமிர்ந்து பார்த்தாரு. ஆனா அவ எதுவுமே நடக்காத மாதிரி கையில ஷார்ட் அண்ட் நோட்ஸ் எடுக்கிற ஒரு நோட்டும் பென்சிலோட வந்து நின்னான். இவ ராஜினாமா பண்ண போறது இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய லெட்டர்ஸ் எழுதணும்னு அவளுக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு லெட்டரை டிக்டேட் பண்ணணும்னு திடீர்னு தான் அவருக்கு தோணுச்சு. சில சமயம் இவர் நடந்துக்கிட்டே டிக்டேட் பண்ணுவார். அன்னைக்கும் அது போல தான். அவர் டிக்டேட் பண்ண அவ எழுத ஆரம்பிச்சா. மிஸ் தெரசா, ஒரு மகளை போல நினைச்சு பாசம் காட்ட வேண்டிய உன்கிட்ட இப்படி முறைகேட நடந்துக்கிட்டதுக்காக நான் வெக்கப்படுறேன். என்னை மன்னிக்கிறதும் இல்லை தண்டிக்கிறதும் உன்னோட மனசை பொறுத்தது. நான் உன்னோட கணிப்புல இருந்து, தரத்துல இருந்து, உயரத்துல இருந்து ஒரு நொடியில விழுந்துட்டேன். இதுதான் எனக்கு தண்டனை. இப்படி நான் நடந்துக்கிறது இது முத தடவை இல்லை. உன்கிட்ட என்னோட பலவீனத்தை நான் ஒத்துக்கிறேன். இது எனக்கு பிடிச்சிருந்த ஒரு வியாதி. நீ என்னை விட வயசுல எவ்வளோ சின்னவளா இருந்தாலும் பெருந்தன்மையா கண்ணியமா நடந்திருக்க. உன்கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி நான் பல சந்தர்ப்பங்கள்ல நடந்திருக்கேன். பிரயாணம் செய்யும் போதும் தியேட்டர்லையும் நான் முறைக்கிட்ட நடந்துக்கிட்டது உண்டு. அப்போ அவங்க பயத்தாலையும் அவமானத்தாலையும் நாகரிகத்துக்காகவும் அமைதியா இருந்ததை நான் சம்மதம்னு நினைச்சு ஏமாந்திருக்கேன். அதுக்காக நான் வருத்தமும் பட்டிருக்கேன். இது ஒரு நோய். உங்களோட மரபுப்படி ஒரு தந்தை தன்னோட மகளை அன்பு காரணமா செஞ்ச செயலா நீ நினைச்சுக்கணும். இந்த வீழ்ச்சி மட்டும் எனக்கு போதாதுன்னு நீ நினைச்சா நீ தர்ற எந்த தண்டனையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. தெரசா கர்ச்சிஃபை வச்சு தன்னோட கண்களை ஒத்திக்கிட்டா. இதை டைப் பண்ணிட்டு வா அப்படின்னு அவளை அனுப்புனாரு. வெளியே தெரசாவோட ரூம்ல டைப்ரைட்டரோட சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே டைப் பண்ணி அவரோட டேபிளை வச்சுட்டு அவரை பார்த்தா. அந்த லெட்டரோட முதல் வரியை படிச்சாரு. மரியாதைக்குரிய நண்பரே அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதிருந்துச்சு. நீங்க என்கிட்ட டிக்டேட் பண்ணதை எழுதாம வேற ஒரு கடிதத்தை கொடுத்ததுக்காக முதல்ல என்னை மன்னிச்சிருங்க. நீங்க மனம் விட்டு பேச ஒரு வாய்ப்பாத்தான் அந்த லெட்டரை டிக்டேட் பண்ணியிருக்கீங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்க என்னையே அந்த லெட்டரை எழுத வைக்கிறது உங்களோட வெள்ள மனசுக்கு ஒரு சான்று. உங்க மரபுப்படி ஒரு தந்தை தன்னோட மகளை அன்பு காரணமானு சொன்னீங்களே, அது எனக்கு சந்தோஷம்தான். இது உங்களோட வீழ்ச்சி இல்லை, ஒரு சின்ன சறுக்கல், அவ்வளோதான். நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு வியாதினா அதுக்கு தண்டனை இல்லை, சிகிச்சை தான் தேவை. அப்படிப்பட்ட முறைகேடான நடத்தைகள் தவறுதான், ஆனா குற்றங்கள் இல்லை. குற்றங்கள் தான் தண்டிக்கப்படணும், தவறுகள் திருத்தப்படணும். மன்னிக்கிறவங்க தான் மன்னிக்கப்படுவாங்க. இதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். நம்மளோட டீல் படி என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க வர்றீங்க. உங்களுக்காக நான் குடிப்பேன். உங்கள் உண்மையுள்ள அப்படின்னு எழுதியிருந்தது. தெரசாவை பத்தி பெருமையா நினைச்சுக்கிட்டாரு நாகராஜன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பெண் இப்படி பேசுறதுங்கிறது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். என்னைக்கும் போல அன்னைக்கும் காரை ஷெட்ல விடுறதுக்காக திருப்பினப்போ தாடியும் மீசையுமா பரட்டத்தலையோட கண்ணையா எழுந்து வந்தான். வெட்கத்தால தான் செஞ்ச செயலால கூனி குறுகி நின்னான். வீட்டு வராண்டால கண்ணையாவை உள்ள வரவிடாம தடுக்க அவரோட மனைவியும் மகளும் நின்றுட்டு இருந்தாங்க. நாகராஜன் கார்ல இருந்து இறங்குனதும் கண்ணையா அவர்கிட்ட ஓடி வந்து அழுதான். மாப்பிள்ள, என்னவோ தெரியாம செஞ்சுட்டேன். ஏன் செஞ்சேன்னு தெரியல. அதை செஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து ஏன் செஞ்சேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்பட்டேன். நான் வருத்தப்பட்டேனே ஒழிய சந்தோஷப்படல. மாப்பிள்ள, நான் அறிவு கெட்டவன் அப்படின்னு சொல்லி தான் நெத்தியிலேயே அடிச்சுக்கிட்டான் கண்ணையா. அவன் அப்படி தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்து அவருக்கும் பரிதாபமா இருந்தது. இவன் வெறும் திருடன்னா இப்போ ஏன் திரும்பி வரணும்? இந்த வீட்டுல உழைக்கிற உழைப்ப எங்க உழைச்சாலும் வயிற்றுக்கு சோறு கிடைக்குமே. ஒருவேளை சாப்பிடுறப்போ நான் அவனை நினைக்கிற மாதிரி அவனும் என்ன நினைச்சிருப்பானோ? அப்புறம் ஏன் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு எடுத்துட்டு ஓடனான்? ஏண்டா, என்ன கேட்டா உனக்கு பணம் தர மாட்டேனா? ஏன் திருட மாதிரி இப்படி பண்ணன அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமா பேசினாரு. அதான் யோசிச்சு பார்க்கேன். பணத்தை அந்த ஷெல்ஃப்ல பார்த்தப்போ அதை எடுக்கணுங்கிற திருட்டு புத்தியில எடுத்துட்டேன். இது என்ன முதல் தடவையா? எத்தனையோ தடவை இது மாதிரி சி அப்படின்னா. இன்னைக்கு மத்தியானம் தெரசா முன்னாடி தான் இருந்த அதே நிலைமையில தான் இப்போ கண்ணையாவும் இருக்கான். அது ஒரு வியாதிடா அப்படின்னாரு. ஆமா, வியாதிதான். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிற மாப்ள அப்படின்னு கையை பிசைஞ்சிட்டு நின்னான் கண்ணையா. வியாதிக்கு சிகிச்சை தான் தேவை, தண்டனை இல்லைன்னு சொல்லும் போது அவருக்கே கண்ணு கலங்கிட்டு. உன் வியாதி போயிடுச்சு,
மன்னிக்கிறது தான் இதுக்கு சிகிச்சை. இந்த சிகிச்சையை இதுவரைக்கும் யாருமே உனக்கு செஞ்சதில்ல. இனிமே சரியாகிடும். போ உள்ள. நீ செஞ்சது தப்பு தான். தண்டனை கொடுக்குற அளவுக்குலாம் அது ஒன்றும் பெரிய குத்தம் இல்லை அப்படின்னாரு. இதை கேட்ட நாகராஜனோட மனைவியும் மகளும் அவரை பெருமிதத்தோட பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், மன்னிக்கப்பட்டவர்களே மன்னிக்கிறாங்கன்னு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.